ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பாசிப்பருப்பு வடை செய்ய போகிறோம். அதுக்கு நான் பாசிப்பருப்பு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம கொஞ்சோண்டு லைட்டாக தண்ணி ஊற்றி சும்மா தெளிக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். குறப்பாக அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா குறப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போது நம்ம அரைச்ச மிக்சியிலே கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் ஒரு 3 மிளகாய் எடுத்திருக்கேன். காரம் இதை போட்டு குறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இதையும் அரைச்சிட்டு வந்தாச்சு. மிளகாயும் கருவேப்பிலையும் இதையும் சேர்த்துக்கலாம். 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை மேஷ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மேஷ் பண்ண உருளைக்கிழங்கு நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் சோம்பு, இஞ்சி வந்து துருவி போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பூண்டு 1 ஸ்பூன் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். 3 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, அரிசி மாவு 2 ஸ்பூன், கொத்தமல்லி போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சுக்கலாம். இப்போ எல்லாம் கலந்து வச்சாச்சு. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம வடை போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பண்ணுங்கள். இப்போ நம்ம திருப்பி விட்டுடலாம். 2 நிமிஷம் கழிச்சு திருப்பி விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதுதான் பாசிப்பருப்பு வடை. பாசிப்பருப்பில் வந்து ப்ரோட்டீன் சத்து உள்ளது, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப நம்ம வந்து தேங்காவும் சேர்த்து கொடுக்கலாம். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஹெல்த்தியான, சாஃப்டான, டேஸ்டியான பாசிப்பருப்பு வடை. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹைடெக் ரெசிபி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங்.